என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் மைக்ரேஷன். ஸோ இந்த படமே பேரே தெரிய வரும். கிரீன்லேண்ட்ன்றது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பார்ட் வந்துச்சு. அது வந்து அமேசான் பிரைமில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பார்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அழிகிற அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மொத்த உலகம் அழிஞ்சிருக்கு. இவங்க ஒரு பங்கரில் இருக்காங்க. பங்கர் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லேயுமே பங்கரில் ஆளுங்க இருக்காங்க. இவங்க இந்த பங்கரில் எப்படி சர்வை பண்ணுறாங்கன்னு சொல்கிற படம் தான் இது. அதை தாண்டி ஒரு சில பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கு. ஸோ மூவி எப்படி போதுன்னா, பங்கர்ல சீன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பங்கர்ல இருக்காரு. பங்கர்ல இருக்கும்போது அவர் வந்து அவரோட ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு பையன் இருக்காங்க. இவங்க பங்கர்ல வாழ்றாங்க. ரேடியேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. லைக் நம்ம வரைக்கும் பார்த்த படத்தை விட இந்த படத்துல கம்மி ரேடியேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எப்படி இருந்தால் வெளியே போக முடியாத அளவுக்கு இருக்கு. அதுலேயும் வந்து இந்த ரேடியேஷன் ஸ்ட்ராம்ஸ்லாம் வருது. நார்மலா ஸ்ட்ராம் வரதை தாண்டி ரேடியேஷனும் கலந்து அந்த தண்டர் ஸ்ட்ராம்லாம் வர அந்த சீக்வன்ஸ்லாம் படத்துல பயங்கரமா இருக்கு. ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்து ரேடியேஷனை தாண்டி சூட்லாம் போட்டுட்டு வெளியே போயிட்டு இந்த ஸ்கிராப்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. என்னென்ன திங்ஸ் இருக்குது, வாழ்றதுக்கு தேவையான திங்ஸ், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மலான திங்ஸ், டூல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராரு. அது மாதிரி வரும்போது அந்த ரேடியேஷன் ஸ்ட்ராமாக ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப 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 பயங்கரமாக இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்துடுறாங்க. அவர் சாயம் இதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த ஸ்டெர்லைலாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து அவருக்கு அது எஃபெக்ட் ஆகுது. அந்த ரேடியேஷன் வெளியே அவர் போயிட்டு நிறைய வரனால அது எஃபெக்ட் ஆகுது. அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். பட் அவர் இருந்ததே தெரிய ஆரம்பிச்சிருது. அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பங்கர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு சேஃபா இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்கு, வாட்டர் சப்ளை இருக்கு, இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. வெளி உலகத்துக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது. ஃபுல்லா அழிஞ்சிடும். ஒரு பாயிண்ட்ல ஒரு எர்த் பேக் வருது. பயங்கரமா எர்த் பேக் வருது. வரும்போது பங்கரே உடைய ஆரம்பிச்சிருது. பங்கர் உடையதுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து வெளியே நார்மலா காத்த பிரீத்தே பண்ண முடியாது. அப்ப யோசிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, வெளியே போக முடியாது. நம்ம வெளியே போக முடியாது, மூச்சு விட முடியாது, அந்த டைரக்ட் கான்டாக்ட் இருக்க முடியாது. பட் பங்கர் உடஞ்சிருக்கு. ஆப்ஷனே இல்லைங்களா, இங்கே போய் தான் ஆகும். எல்லாரும் இருந்து வெளியே இருந்து ஓடுறாங்க. எல்லாம் ஓடுற மட்டும் பாத்தீங்கன்னா இதை சீக்கிரம் போயிடுறாங்க. சீக்கிட்ட போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி போர்டு, ஒரு 3 போட் மட்டும் கரை ஒதுங்கி இருக்கு. அதுல வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஏற ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் ஏறவே முடியல. பிகாஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் ஏற முடியாது. ஒரு சேஃப்டி போர்ட்ல ஒரு 20-30 பேர் ஏறலாம். பட் இந்த பங்கர் வந்து 300-400 பேர் இருப்பாங்க. கடைசியாக 3 போட்ல கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் போறாங்க. ஓரளவுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூல் எல்லாம் போயிடுது. ஸோ ஃபியூல் எல்லாம் போனால வேவ்ஸ் எந்த பக்கம் கூட்டு போறோம் அந்த பக்கமே போகலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி அவங்க நினைச்ச டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த லண்டன் கிட்ட போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில் லிவர்பூல்ல போய் இறங்குறாங்க. லிவர்பூல்ல கிட்ட போகிறோம். லேண்ட் இடிச்சுன்னு நினைச்சு வெளியே பார்க்குறோம். பார்த்தா லேண்ட் இடிக்கல, பில்டிங்கோட டாப் இடிக்கிறாங்க. ஆக்சுவலி தண்ணி வந்து பில்டிங்கோட டாப்பையும் தாண்டி மேலே இருக்கு. இவங்க போட் வந்து இடிக்கிற பில்டிங்கோட டாப்பாக இருக்கும். அந்த ஒரு ஷாட், அப்பர் ஆங்கிள் ஒரு ஷாட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. கேரி ஓவர் ஆயிட்டு போயிட்டு அந்த பங்கர், அங்க ஒரு பங்கர் இருக்கு. அந்த பங்கரை காமிச்சோடனே அவங்க போய் பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது இவங்க டேக் இருக்கு. இந்த பங்கரோட டேக் காமிச்சா உள்ள விடுவாங்க சொல்லிட்டு அதுல ஒருத்தவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. மற்றவங்க யார்ட்டுமே இல்லை. ஸோ யாருமே உள்ள விட மாட்டாங்க. திரும்ப அந்த ஸ்ட்ராங் வந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு ரேண்டமான பர்சனோட கார் வச்சிருக்காரு. அவர் கூட கார்ல ஏறி இவங்க டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் போலாம் சொல்லி நிப்பாட்டுறாங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல. அங்க பாத்தீங்கன்னா இந்த மீட்டியோர்லாம் ஸ்ட்ரைக் ஆகும்ல, மேல இருந்து சடனா வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம். அப்படி என்ன ஆகுது, மீட்டியோர் வந்து பயங்கரமான ஸ்ட்ரைக் காமிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. பிகாஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த சீன்லாம் தியேட்டர்ல பார்க்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. டாப் நாட்ச்ல இருந்துச்சு. கம்பேரிசன் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்ச உடனே அந்த கார்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுது. வேற ஆப்ஷனே இல்லாம இவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க 2 பேரோட காமன் பர்சன் அவங்க யாரும். அவங்கள பார்க்க போறாங்க. அங்க போனோடனே ஒரு நாள் ஸ்டே பண்றாங்க. அப்பதான் ஹீரோ ரிவீல் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் வந்து இறந்துடுவேன். அந்த லெவலில் தான் இருக்கு. இப்போ மிஞ்சி போனால் ஒரு 6 வீக்ஸ் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஆப்ஷனே இல்லை, என்னோட ஒய்ஃபையும் என்னோட பையனையும் சேஃபாக கூட்டு போய் இடத்துல விட்டுட்டு தான் நான் இறந்து போகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போறாங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பார்டர் கிட்ட போறாங்க. பிரான்ஸ் கிட்ட வந்து ஒரு இடம் இருக்கு, கிரேட்டர்னு சொல்லிட்டு. அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா எந்த ரேடியேஷனும் இல்லாம, எந்த வாரம் இல்லாம, எந்த ப்ராப்ளமும் இல்லாம உயிர் வாழக்கூடிய இடம் இருக்கு. அப்படி கேள்விப்படுறாங்க. அதை தேடி போறாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் பார்டரை கிராஸ் பண்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த கிராசிங் சீன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூவி சினிமாஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இன்டென்ஸா ஒரு ஜஸ்ட் ஒரு பார்டர் கிராஸ் பண்ற ஒரு சீன். அதாவது பார்டர் நார்மல் பார்டர் கிடையாது, நடுவில் பிறந்திருக்கும் ஃபுல்லா. இவங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மலையை கிராஸ் பண்றாங்க. அது வந்து நார்மல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. வெறும் ஒரு கயிறு தான் இருக்கும். அந்த கயிறு வந்து வாக் பண்ணி போகணும். அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 இடத்துல கிராஸ் பண்ணி போவாங்க, 2 இடத்துல உடஞ்சு விடும். அந்த சீன்லாம் வந்து உங்களுக்கே வந்து தோணும், இது வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு மூவி. அதை தாண்டி போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போனால் வார் ஜோன். அங்க வந்து அந்த கிரேட்டருக்கான ஒரு வார் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வார்ல இவங்க வந்து எப்படி தப்பிச்சு போறாங்க, அந்த சீக்வன்ஸ். அப்புறம் அங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் அவங்க எப்படி கிராஸ் பண்ணி போறாங்க, எது மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த புல், அந்த கேட்ச் எல்லாம் காமிக்கிற சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த எண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எண்டிங் தான். சூப்பராக இருக்கும். பட் அது ஒரு நெகட்டிவிட்டி பயங்கரமா இருக்கு.
அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் படம் பாருங்கள். இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி, நீங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் கூட கூட்டு போனீங்கன்னா they will என்ஜாய் திஸ். இது வந்து பயங்கரமான ஃபிலிம். இது கம்பேரிசன் என்னை பொறுத்தவரைக்கும் 2 times ஈஸியாக வாட்ச் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு கிரீன்லேண்ட் மைக்ரேஷன். இது மறக்காமல் பார்த்துட்டு மூவி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.